கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம். மீண்டும் மற்றொரு நிஜக்க நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே முன்னெடுக்கப்பட்டு வரும் சமாதான பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைந்தால் அது அமெரிக்க விவசாய துறைக்கு மிகப்பெரிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரானின் முடக்கப்பட்ட நிதி வளங்களை மீள திறப்பது மற்றும் பொருளாதார தடைகளில் சில தளர்வுகளை வழங்குவது தொடர்பாக நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக ஈரான் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் முக்கிய வேளாண் பொருட்களை கொள்வனவு செய்யும் வாய்ப்பு உருவாகலாம் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தன்னுடைய சமூக ஊடக பதிவொன்றில் கருத்து வெளியிட்ட ட்ரம்ப், ஈரானுக்கு தற்போது உணவு பாதுகாப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தொடர்பான சவால்கள் காணப்படுவதாக தெரிவித்தும் இருக்கின்றார். சோளம், சோயாபீன், கோதுமை உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள் ஈரானுக்கு மிகவும் அவசியமானவை என்றும் இது மனிதாபிமான ரீதியாகவும் முக்கியமான பிரச்சனையாகும் உதவுவது அவசியம் என்று ட்ரம்ப் பதிவிட்டும் இருக்கின்றார். அவருடைய இந்த கருத்து அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான உறவுகள் புதிய கட்டத்தை நோக்கி நகர்கின்றன என்ற ஊகங்களுக்கு வலு சேர்த்திருக்கின்றன. குறிப்பாக பல ஆண்டுகளாக பொருளாதார தடைகள் மற்றும் அரசியல் பதற்றங்களால் பாதிக்கப்பட்டிருந்த இரு நாடுகளுக்கும் இடையே தற்போது நடைமுறைக்கு வரும் ஒப்பந்தங்கள் புதிய வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவின் மத்திய மேற்கு மாநிலங்களில் இருக்கின்ற விவசாயிகள் நீண்ட காலமாக புதிய ஏற்றுமதி சந்தைகளை எதிர்பார்த்து வருகிறார்கள். சீனா உள்ளிட்ட சில முக்கிய சந்தைகளில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக அமெரிக்க வேளாண் உற்பத்தியாளர்கள் பல சவால்களை எதிர்கொண்ட நிலையில் ஈரான் போன்ற புதிய சந்தைகள் திறக்கப்படுவது அவர்களுக்கு கூடுதல் வருமான வாய்ப்புகளை வழங்கக்கூடும். எனினும் ட்ரம்பின் இந்த நம்பிக்கைக்கு மத்தியில் பல பொருளாதார நிபுணர்கள் மற்றும் வேளாண் சந்தை ஆய்வாளர்கள் எச்சரிக்கையான அணுகுமுறையை வெளிப்படுத்தியும் இருக்கிறார்கள். சர்வதேச உணவு கொள்கை ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூத்த ஆய்வாளரான யோசப் கிளாவர் கருத்து தெரிவிக்கையில், ஈரான் தற்போது உலகின் பல முக்கிய நாடுகளுடன் நிலையான உணவு மற்றும் வேளாண் வர்த்தக உறவுகளை கொண்டிருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஈரான் தற்போது பிரேசில், இந்தியா, துருக்கி, ஐரோப்பிய ஒன்றியம், கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் அர்ஜென்டினா போன்ற நாடுகளிடமிருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து வருகின்றது. இத்தகைய நீண்டகால வர்த்தக உறவுகளை உடனடியாக மாற்றி அமெரிக்காவை முதன்மை வழங்குனராக தேர்வு செய்யும் வாய்ப்பு குறைவாகவே இருக்கின்றது என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதேவேளை அமெரிக்கா தன்னுடைய வேளாண் ஏற்றுமதியை விரிவுபடுத்தும் நோக்கில் ஈரான் சந்தையை அணுக முயற்சிப்பது உலகளாவிய உணவு வர்த்தகத்தில் புதிய போட்டியை உருவாக்கும் என்றும் ஆய்வாளர்கள் கருதியும் இருக்கின்றார்கள். குறிப்பாக ஈரானுடன் ஏற்கனவே வலுவான வர்த்தக உறவுகளை கொண்டிருக்கின்ற பிரேசில் மற்றும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு அமெரிக்காவின் இந்த முயற்சி எதிர்காலத்தில் புதிய சவால்களை உருவாக்கக்கூடும் என்று பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதற்கிடையில் ஈரானின் முடக்கப்பட்ட நிதி வளங்களை திறப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் சர்வதேச கவனத்தை ஈர்த்தும் இருக்கின்றன. பல ஆண்டுகளாக அமெரிக்க பொருளாதார தடைகளின் கீழ் இந்த ஈரான் தனது வெளிநாட்டு நிதி வளங்களை முழுமையாக பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருந்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சில நிதி வளங்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் ஈரானின் பொருளாதாரத்திற்கு அது குறிப்பிடத்தக்க நிவாரணமாக அமையும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் அந்த நிதி மனிதாபிமான தேவைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கொள்வனவிற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற நிபந்தனைகளும் விதிக்கப்படலாம் என்று தகவல்கள் தெரிவித்தும் இருக்கின்றன. அரசியல் ஆய்வாளர்களின் கருத்துப்படி இந்த முயற்சி வெறும் பொருளாதார ஒப்பந்தமாக மட்டுமல்லாமல் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகின்றது. பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைந்தால் அது மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் உலக உணவு மற்றும் எரிசக்தி சந்தைகளிலும் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் மதிப்பிடுகிறார்கள். இந்த நிலையில் அமெரிக்க விவசாயிகள் இந்த முன்னேற்றங்களை நம்பிக்கையுடன் கவனித்து வருகின்றார்கள். ஈரான் சந்தை திறக்கப்படும் பட்சத்தில் அமெரிக்காவின் சோளம், சோயாபீன் மற்றும் கோதுமை உற்பத்தியாளர்களுக்கு புதிய ஏற்றுமதி வாய்ப்புகள் உருவாகும் என்பதால் இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவுகள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியும் இருக்கின்றன. இவை இப்படி இருக்க, உக்ரைன் மேற்கொண்டு வரும் நீண்ட தூர ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களின் தாக்கம் தற்போது
ரஷ்யாவின் எரிசக்தி துறையில் தீவிரமாக உணரப்பட தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக நாட்டின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் பல தாக்குதல்களுக்கு இலக்காகியிருக்கிறதாக, எரிபொருள் உற்பத்தி மற்றும் விநியோக சங்கிலி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவின் உள்நாட்டு சந்தையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்காக டீசல் ஏற்றுமதியை தற்காலிகமாக கட்டுப்படுத்துவது அல்லது முழுமையாக தடை செய்வது குறித்து அரசு தீவிரமாக ஆலோசித்து வருவதாக ரஷ்ய துணை பிரதமர் அலெக்சாண்டர் நோவக் தெரிவித்திருக்கிறார். உக்ரைன் மேற்கொள்ளும் தாக்குதல்கள் ரஷ்ய மக்களிடையே அச்சத்தையும் குழப்பத்தையும் உருவாக்கும் முயற்சியாகும். இதனை எதிர்கொள்ள அரசு கூடுதல் நடவடிக்கைகளை உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் என்று புடின் வலியுறுத்தியதாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டும் இருக்கின்றன. இந்த தாக்குதல்களின் விளைவுகள் தற்போது ரஷ்யாவின் பல பகுதிகளில் நேரடியாக உணரப்படுகின்றன. குறிப்பாக கிரிமியாவின் முக்கிய நகரமான செவஸ்டோபோலில் எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக பல கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அங்கிருக்கின்ற பொது போக்குவரத்து சேவைகள் குறைக்கப்பட்டிருக்கிறதோடு இரவு 10 மணிக்கு பிறகு பேருந்து சேவைகள் முற்றிலும் நிறுத்தப்படுகின்றன. மேலும் பெரிய வர்த்தக நிலையங்கள், உணவகங்கள் மற்றும் கஃபேக்கள் இரவு 8 மணிக்கே மூடப்படுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. மின்சார நுகர்வை குறைப்பதற்காக தெருவிளக்குகளின் பயன்பாடும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல்கள் விவசாயம், தொழில்துறை மற்றும் போக்குவரத்து துறைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியிருக்கின்ற பல பிராந்தியங்களில் விவசாய இயந்திரங்களுக்கு தேவையான டீசல் கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ரஷ்யா உலகின் மிகப்பெரிய டீசல் ஏற்றுமதி நாடுகளில் ஒன்றாகும். குறிப்பாக பிரேசில், துருக்கி மற்றும் ஆசியா, ஆப்பிரிக்காவின் சில நாடுகள் ரஷ்ய டீசலை அதிக அளவில் இறக்குமதி செய்து வருகின்றன. எனவே ரஷ்ய டீசல் ஏற்றுமதிக்கு தற்காலிக தடை விதிக்கும் முடிவை எடுத்தால் அதன் தாக்கம் உலகளவிய எரிசக்தி சந்தைகளிலும் எதிரொலிக்கக்கூடும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். சர்வதேச சந்தைகளில் ஏற்கனவே எண்ணெய் விலைகள் பல்வேறு காரணங்களால் ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வரும் நிலையில் ரஷ்யாவின் உற்பத்தி குறைவு மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் உலகளாவிய எரிபொருள் விலைகளில் மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் அபாயம் காணப்படுகிறது. ரஷ்யாவில் உருவாகியிருக்கிற தற்போதைய எரிபொருள் நெருக்கடி வெறும் உள்நாட்டு பிரச்சனையாக மட்டுமல்லாமல் உலகளவிய எரிசக்தி மற்றும் பொருளாதார சந்தைகளின் எதிர்காலத்தையும் பாதிக்கக்கூடிய முக்கியமான விவகாரமாக மாறியிருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இனிமேல் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.